டேய் மச்சான், மொட்டை மாடி பாட்டி பாத்தியாடா? விஜய் ஆண்டனி கூட பண்ணது. எங்க மச்சான், டைமே இல்ல. காலையில அறக்க பறக்க எந்திக்கிற, கிளம்புற, சாப்பிட கூட நேரம் இல்லாம வேலைக்கு போற. அங்க வேலைக்கு பார்த்துட்டு ஃபுல்லா டென்ஷன்ல வேலை பார்த்து முடிச்சு வீட்டுக்கு வந்தவே 6:30 7 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணா அப்பவும் நடுவில் வேற வேலை வந்துடுறானுங்க. அதையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியே படுத்தோம்னா திரும்பி காலையில அதே ரூட்டீன். இதுல எங்க நான் பாக்குறது? அதுவும் சரிதான் மச்சான், எனக்கு தான் வேலை இல்ல, வெட்டியா திரியுற. உனக்கு நிறைய வேலை இருக்கும். உன்னோட வேலைக்கு நான் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் கேட்டிருக்கேன் மச்சான். ஏதாச்சும் வந்தா சொல்றேன். சரி சரி மச்சான். இந்த பல்லன் எங்க காணோம்? அவன் ஏதாவது சின்ன பசங்க கூட கோலி விளையாடிட்டு இருப்பான் மச்சான். வேற என்ன வேலை அவனுக்கு? இது இந்த வருஷம் எப்படி ஆயிட்டு ராஜ்பிரியன் வெளியே வர முடியாம ஹம்சாபாயும் வளர்த்துட்டு இருக்காரு. ஆமா மச்சான், எனக்கும் அதான் கஷ்டமா இருக்கு. நீங்க இன்னும் லிட்டில் பாய்ஸா இருக்கிறீங்க. இன்னும் கிரிக்கெட் பார்த்துட்டு எவ்வளவு நாள் தான் இருக்க போறீங்க? என்னைய மாதிரி ஃபுட்பால் பாருங்கடா. ஃபுட்பாலா? ஆமாடா. என்ன நீங்க இன்னும் லோக்கல்ல இருக்கீங்க? இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபுட்பால் பாருங்கடா. பாத்தியா மச்சான், நாய் நேத்து வரைக்கும் சின்ன பசங்க கூட கோலி விளையாடிட்டு இருந்தான். இன்னைக்கு ஃபுட்பால் பத்தி பேசுறான். பார்த்தேன் மச்சான். எதுக்காக இந்த திடீர் மாற்றம் தெரியல. இரு அவன்கிட்ட கேட்போம். சரி பரவாயில்ல, எதுக்காக நீங்க இப்போ திடீர்னு ஃபுட்பால்லாம் பாக்குறீங்க? இவ்வளோ நாள் தான் அந்த கிரிக்கெட் மாதிரி லோக்கல் கேம்ஸே பாக்குறது. கொஞ்சம் இன்டர்நேஷனல் லெவல் போக வேண்டாமா? அதுக்காக தான். ஓஹோ, இன்டர்நேஷனல் லெவல். சரி, மெஸ்ஸி ரொனால்டோ இவங்க பேர் தவிர ஃபுட்பால்ல உனக்கு தெரிஞ்ச பேரை சொல்லு பாப்போம். அது அது வந்து தெரியல. அப்புறம் எதுக்கு இந்த வீண் பந்தா? இல்ல மச்சான், என் க்ரஷுக்கு ரொனால்டோனா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா அவராலதான் கொஞ்சம் சீன் காட்டலாமேன்னு. இதெல்லாம் நமக்கு தேவையா கோபால்? அந்த பிள்ளைக்கே இன்னொரு பையனை பிடிச்சிருக்குன்னு அதை டெய்லி ஸ்டோரி போட்டுட்டு தெரியுது. இவன் பைத்தியக்கார மாதிரி அந்த பிள்ளை பின்னாடி தெரிகிறான். ஏன்டா மச்சான் இப்படி பண்ற? இல்ல மச்சான், அந்த புள்ளதான் வந்து பேசுச்சு, நல்லா பேசுச்சு. ஃப்ரெண்டு மாதிரிலாம் இல்ல மச்சான், ரொம்ப நல்லாவே பேசுச்சு. ஆனா இப்போ என்னடா இப்படி பண்ணது? என்னடா பண்ணுவேன்? டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணிருக்கோம் மச்சான். அதை தூக்கி போட்டு உன் வேலையை பாரு. போ. வேலையா? அது எங்க இருக்கு? அவனே அப்பாட்ட டெய்லி 100 ரூபாய் வாங்கிட்டு வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கான் கதையை. ஆமா, இவரு கூகுள்ல சுந்தர் பிச்சைக்கு அசிஸ்டண்டா வேலை பார்க்காரு. வந்துட்டாரு சொல்ல.